இந்து காலனி நங்கநல்லூர் இந்து காலனியில பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கோரிக்கை வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து புதுப்பிக்கணும், சரி பண்ணி தரணும்னாங்க. அதுக்கு வந்து நம்மளோட மாண்புமிகு அமைச்சர், நம்மளோட மண்டல குழு தலைவர், நம்மளுடைய மண்டல அலுவலர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் மாடு எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இதனால அந்த ஏரியால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பெயர் உருவாகிற அளவுக்கு உருவாக்கி இருக்கு. அதனால இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம கடந்த 2 வருடமா நம்மளுடைய ஜோனுக்கு வந்து ஒரு சக்திமான எந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக நம்மளுடைய மண்டல குழு தலைவருக்கும் நம்மளுடைய மண்டல அலுவலருக்கும் நம்மளுக்கு சொந்தமா ஒரு சக்திமான எந்திரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த தருணத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டு இருந்தார், சேர்மன் சார், 46வது தெரு வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அது வந்து அந்த ஏரியால ஃபுல்லா டாக்டர் சாருக்கு தெரியும், சேர்மன் சாருக்கு எல்லாருமே வந்து காலை எழுந்த உடனே ஃபுல்லா கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க. அதனால தயவு செய்து மெட்ரோ அதிகாரிகள் வந்து அதனுடைய ஒர்க்கை வந்து விரைந்து முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம 41, 42, 43, 44 தெருக்குல வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கு. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே அந்த ஒர்க் மட்டும் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதுவும் வந்து விரைந்து முடிச்சு தரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டேன். மன்னடியம்மன் கோயில் தெருவெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சந்து, அங்கெல்லாம் வந்து ஒர்க் நடக்காம வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்குது. அதான் நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட்ல பேசுனீங்க, லேட்டா வந்தீங்க, உங்களுக்கு பேசியிருக்கேன். சொல்லுங்க, ஜோலாத்த சொல்லி பேசுவோம். அதுக்கப்புறமேட்டு இந்த சுடுகாடு வந்து மண்ணு கொட்டி உயர்த்தி தர சொன்னேன், நிறைய வாட்டி கேட்டுட்டேன். நியூ காலனி சார் எஸ்டிமேட் போட்டு நேர்காணி 9வது தெரு 16வது தெரு அப்புறம் 3 இடத்துல கேட்டுருந்தோம். இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்போ எங்க மனோன்மணி மேடம் எங்க இருக்காங்க? அம்மா இந்த மாதிரி கல்வெட்டு கேட்டுச்சுமா நம்ம கேட்டாங்க. தாமஸ் ட்ரெயின்ல சரி 3 இடத்துல எஸ்டிமேட் போட்டுருக்கீங்களா? சொல்லிட்டீங்க. தண்ணி விடுறப்போ நீங்க 2 நாளைக்கு ஒரு முறைன்னு சொல்றீங்க. 3 நாள் பொறுத்து 4வது நாள் தான் எங்களுக்கு தண்ணியே வருது. ஒரு நாள் பைப் ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 1 நாள் விட்டுனாங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போ 3 நாளைக்கு அப்புறம் தான் தண்ணியே வருது. எத்தனை நாள் அப்படி விடுறாங்க? ஒரு மாதம் 2 மாசம் எல்லா சப்ளைமே ஒரு நாள் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறாங்க. செக் பண்ணிங்க, நாளைக்கு செக் பண்ணிங்க. பார்க்குறேன் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் போன் அடியா அந்த ஃபுல்லா அந்த மாதா தேர் வருது ஃபுல்லா புக் பண்ணாங்க. வர்பேசன் நம்ம பிடிக்கிறதே இல்லை இப்போ, அதனால அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அது அப்படியே எனக்கு வந்து ஒரு மெசேஜா போட்டுருந்தீங்கன்னா நான் கேட்டுருவேன். இல்லை இது யாருக்கு அட்வைசர் கம்ப்ளைண்ட்லாம் வந்து அன்னைக்கே நான் அப்பப்போ சொல்லி செய்ய சொல்லிடுறேன்.